ஓகே. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பைக் வாங்குற ஒரு ஆசை இருந்தாலுமே சரி, நிறைய பேர் கார் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கதா செய்யும். நம்ம வேலை வாங்குற சேலரி இருக்கிற எங்க நம்ம கார்லாம் வாங்குறது, அட்லீஸ்ட் ஒரு யூஸ்டு காரா வாங்கலாமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ யூஸ்டு காரே பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூபி கார்ஸுக்கு தான் வந்திருக்கிறேன். அதான் ரூபி கார்ஸ் போர்டு அது இருக்குது பார்த்தீங்கன்னா. ரூபி கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்டட் ப்ரீ ஓன்டு கார் ஷோரூம், பை செல் எக்ஸ்சேஞ்ச் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 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 பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓகேவா, உள்ள இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த ஷோ ஃபுல்லா இருக்கிற கார் தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். எப்படி வரணும் பாத்தீங்கன்னா, இங்க இருந்து டைரக்டா பாத்தீங்கன்னா இந்த இருக்கு, நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ ஜூம் பண்ற பாருங்க, அது ஒரு கார் போகுதுல்ல. ஸோ அந்த இடம் வந்து திண்டிவனம் பைபாஸ் ரோடு, அதாவது நம்ம பாண்டிச்சேரி ஆர்ச்சி தாண்டி வந்தீங்கன்னா திண்டிவனம் கேப்சி இருக்கு, கேப்சிக்கு டைரக்ட் ரோடு. ஓகேவா. ஸோ இந்த அட்ரஸ்ல இங்க இப்படி பைபாஸ் இந்த சர்வீஸ் ரோட்ல தான் உள்ள வர மாதிரி இருக்கும். இல்லை அவங்களோட நம்பர் அங்கே இருக்குதுல்ல, அந்த நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நான். ஓகேவா. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிங்க. ஓகே. ஸோ இப்போ ரூபி கார்ஸ்ல என்னென்ன கார்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நான் அப்பதான் நிறைய கார் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். ஓகேவா. ஸோ நிறைய கார் வீடியோஸ் போடுவோம் நம்மளும் தொடர்ந்து வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கார் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம், ரகங்கள் பல விதம் என்ற மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராண்டு. ஸோ எல்லா பிராண்டுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்டே இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கார் என்ன காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாடா டியாகோ XZA. ஸோ ஆட்டோமேட்டிக்ல யாராவது வேணும்னு கேட்டீங்கன்னா இந்த இருக்குது டாடா டியாகோ. வண்டி நம்பர் சொல்ற நோட் பண்ணிங்க, PY01 VB5767. ஸோ இதுதான் வண்டி நம்பரு. இதோட இயர் பார்த்தீங்கன்னா வந்து 2018. ஸோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 40,000 கிலோமீட்டர் போகுது. எத்தனை ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓனர் தாங்க. ஸோ இது ஒரு பெட்ரோல் வண்டி. கிட்ட வரும்போது ஜூம் பண்ணிக்கோ. ஸோ எத்தனை இது அப்படியே கார் மட்டும் ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் எடுத்துக்கா. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி. இவங்க என்ன ப்ரைஸ் பண்றாங்கன்றதை நான் ஃபைனலாக சொல்றேன். உள்ள பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரா பார்த்தீங்கன்னா டுவெல் ஏர் பேக், ABS, அலாய் வீலு, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கேமராலாம் கொடுத்துருக்குறாங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 7ஆம் மாசம் வரைக்கும் லைவ்ல இருக்குது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இன்டீரியர் பார்த்துங்க, உள்ள காட்டுங்க இன்டீரியர் எப்படி இதுன்னு சொல்லிட்டு. ஒரு 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 ஆஃப் கண்டிஷன் உள்ள ஒரு சீட்டு கவருங்க. ஸோ சீட்டு கவர் நல்லா இருக்குதா. அதேமாரி இந்த ஸ்டேரிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த வால்யூம் அப் அண்ட் டவுனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் முதற்கொண்டும். அப்புறம் கம்பெனிலே போட்ட ஒரு செட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ இது ஒரு ஆட்டோமேட்டிக் காரு. அதேமாரி பின்னாடியுமே பார்த்துங்க, பின்னாடியுமே வந்து ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ டயர் பார்த்தீங்கன்னா வந்து ஐ திங்க் ஒரு 72 இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, கிட்ட வாங்க. ஓரளவுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ராலி வைக்கிற அளவுக்கு, 2 ட்ராலி வைக்கிற அளவுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்பீக்கர் பேடை தூக்கிட்டா. ஓகேவா. ஸோ க்ளோஸ் பண்ணிவிடுவோம் நம்ம வந்து. ஓகே. ஸோ நான் போய் உங்களுக்கு ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறேன். டயர் கண்டிஷனும் பார்த்துங்க, உள்ளேயுமே அப்படியே ஒரு இன்டீரியர் பார்த்துங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இன்டீரியர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே. ஸோ டாடா டியாகோ XZA ஆட்டோமேட்டிக் 2018, 40,000 கிலோமீட்டர் போகுது. ஒரே ஒரு ஓனருங்க. ஸோ மார்க்கெட்ல ஒரு தேவைப்படுற ஒரு வண்டி தான், நிறைய பேர் தேவைப்படக்கூடிய ஒரு வண்டி தான். 4,65,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த காரை வந்து 4,65,000. 2018 தான். நம்ம வந்து லோன்லாம் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா. ஸோ 7ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது. அதுக்குள்ள யாருக்கா வேணும்னா வந்து அழகாக எடுத்துட்டு போங்க. ஓகேவா. ஸோ ரூபி கார்ஸ் ரெட் கலர்ல உள்ள ஒரு காரு வேணுச்சுன்னா எடுத்துட்டு போங்க. அடுத்தது கார் என்ன கார் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா PY01 T4741 பலினோ ஜெட்டா. ஸோ இதோட இயர் பார்த்தீங்கன்னா வந்து 2019. 61,000 கிட்ட கிலோமீட்டர் போயிடுது. சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டி. ஏறினே உங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 6,19 கோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 6,10க்கு ஃபைனலாக வந்துருக்குறாங்க. ஓகேவா. ஆஃபர்ல வந்து 6,10,10,000 ஃபைனலாக வந்துருக்குறாங்க. இந்த வருஷம் முடிவு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது, அதான் 12ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. ஓகேவா. இன்சூரன்ஸ் பற்றி பிரச்சனை இல்லை. உள்ள பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு, புஷ் ஸ்டார்ட் பட்டனு, ரிமோட் கீ, ஏர் பேக் அப்படி சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. 61,000 கிட்ட கிலோமீட்டர் போயிருக்குது.
சிங்கிள் ஓனரு 19, இயர் பார்த்தீங்கன்னா 19, 6,10,000. ஓகேவா, அப்படியே வாங்க இன்டீரியர் காட்டுறேன். ஸோ இன்டீரியர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு பலினோட சீட் கவர் ஒன்று போட்டு இருக்கிறாங்க. கம்பெனிலே கொடுத்த ஒரு சீட் கவர் நினைக்கிறேன். அப்போ போடும்போது அதில் பலினோன்ற பேர்லாம் எழுதிருக்குது. ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த வால்யூம்ஸ்க்கும். அப்புறம் டச் ஸ்க்ரீன் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த டேஷ்போர்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு டேஷ்போர்டு இது. முன்னாடி பூட் ஏரியா பார்ப்போம் எப்படி இதுன்னு சொல்லிட்டு. ஒரு பெட்ரோல் வண்டியில். ஸோ ஆல்மோஸ்ட் இவங்களே இதுக்கான கவரும் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு பூட் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ நல்ல ஒரு பூட் ஏரியா டீசல் வண்டியில். ஸோ டயருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டயர் கண்டிஷனில் இருக்குது. க்ளோஸ் பண்ணிடுவோம் வாங்க ஃப்ரெண்டுக்கு. ஸோ அப்படியே கார் பார்த்துக்கிட்டா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். PY01 T4 741 பலினோ ஜெட்டா 2019, 61,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஸோ சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டி. ஆஃபரில் பார்த்தீங்கன்னா வந்து 6,10,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க கூட குறைச்சலோ ஏதோ பேசி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் பார்க்கலாம்னா TN06 K0928. ஸோ இந்த கார் தான் போலோ ஹைலைன் பெட்ரோல் வண்டிங்க. இது வந்து 2013, அதாவது 2013, 68,000 கிலோமீட்டர் போயிருக்குது. சிங்கிள் ஓனர் தான், ஒரு பெட்ரோல் வண்டிங்க. 3,85,000 இவங்க ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறாங்க. 13 லோன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா, மேபி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சில ஃபைனான்ஸ்லாம் இங்கே இருந்ததுன்னா லோன்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேவா, ஏன்னா 14 வரைக்கும், இந்த 14க்கு அப்புறம் தான் லோன் பண்ண முடியும். பவர் ஸ்டேரிங்கு, ஹேர் பேக்கு, மியூசிக் சிஸ்டம், ரிமோட் கீ, இன்சூரன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இங்கே ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்த 3 வண்டிலையுமே ஸ்டேரிங் கண்ட்ரோல், எனது கால் ஆப்ஷன் பட்டனு, பேசுறதுக்கு. ஸோ ஒரு சில ஒரு பேசிக்கான ஒரு இது கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து ஸ்டேரிங்லேயே வந்து. ஓகேவா, பேசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து ஸ்டேரிங்லேயே கொடுத்துருக்குறாங்க. மியூசிக் சிஸ்டம், கம்பெனி போட்ட மியூசிக் சிஸ்டம், ஏசியும் நல்ல கண்டிஷனில் இருக்கிறன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ சீட் கவர் நீங்கள் பாருங்கள், ஒரு வெள்ளை கலரில் ஒரு ப்ரீமியமாக இருக்குது சீட்டு கவரு. ஓகேவா, ஸோ சீட் கவரில் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. போலோ ஹைலைன். ஸோ பூட் ஏரியா பார்த்துங்க. எதுவுமே அந்த காரில் பார்த்த மாதிரி, அந்த பலினோவில் பார்த்த மாதிரி ஒரு பெருசாக ஒன்று கொடுத்துருக்குறாங்க பூட் ஏரியா பொறுத்த வரைக்கும். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம இந்த காரில் நம்ம ஒரு 4-5 லக்கேஜ் வைக்கிற அளவுக்கு, ஒரு ஃபேமிலியே பெரிய டூர் போகிறோம் அப்படின்னா ஒரு டென்ட் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ டயருமே நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு பிளாக் கலரில் ஒரு வண்டி போலோ ஹைலைனில். ஸோ 2013, 68,000 கிலோமீட்டர் போயிது. சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டி. 385 கேட்டு இருக்கிறாங்க. என்னவோ ஏதோ நீங்கள் வாங்க, அவங்க உங்களுக்கு பேசி கொடுப்பாங்க. அடுத்தது கார் பார்ப்போம். ரூபி கார்லேயே வந்து PY05 F1006 ஷிஃப்ட் ZXi AMT 2018 வண்டி. 71,000 கிலோமீட்டர் போகுது. சிங்கிள் ஓனருங்க. ஸோ ஒரு பெட்ரோல் வண்டி. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5,80,000 தான் கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், ஏர் பேகு, மியூசிக்கு, அலாய் வீல், ஆட்டோமேட்டிக். ஓகேவா, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 9ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன் நான். இயர் பார்த்தீங்கன்னா 2018, ஒரே ஒரு ஓனரு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 71,000 கிலோமீட்டர் போயிடுது. பெட்ரோல் வந்து 5,80,000. அப்படியே வாங்க உள்ள பார்ப்போம். ஸோ உள்ள அப்படியே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் ஒரு சில மோட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸ்டேரிங்கில். கம்பெனி செட்டு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி மெட்லாம் பயங்கரமாக இருக்குது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் காருங்க இது வந்து. ஓகேவா, ஒரு ஆட்டோமேட்டிக்கில் உள்ள காரு. யாருக்கா வேணும்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணுறவங்க, யாருக்கா வேணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டு, ரியர், ஏசிக்கான இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ நல்ல ஒரு சீட் கவர் கண்டிஷனில் இருக்குது.
ஷிஃப்ட்ல அப்படியே திறந்து பார்த்துருவோம். இந்த வண்டி ஒரு டிராவல்ஸ் எடுத்துட்டு போறீங்கன்னு வைங்களா, டிராவல் வரவங்களாம் அவங்களோட பொருள்லாம் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ பூட் ஏரியாவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டுக்கு வந்துடுவோம். PY05F1006 ஷிஃப்ட் ZXi 2018 71,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டி. 5,80,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க என்னவோ பேசிக்கலாம். அடுத்த காரு ஆல்டோ 800 LXi. ஆல்டோ யாரா ஃபேன் யாரா இருந்தீங்கன்னா எடுத்துட்டு போங்க. PY01D 9614. ஸோ 2018 55,000 கிட்ட கிலோமீட்டர் போகுது. சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டி. ஆல்ரெடி இவங்க என்ன ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க, 3,15 கோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3,9க்கு வந்துருக்குறாங்க. ஃபைனல் ஆஃபர் ப்ரைஸ் போட்டு 3,15 ஒரு 6 ரூபா கம்மி பண்ணி 3,9,000 இப்போ வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து பேசுங்க, 3 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா?